ஹலோ மக்களே! எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எங்க அத்தை பார்த்தீங்க அப்டின்னா, கத்தார்லேருந்து இந்தியா ரிட்டர்ன் ஆனனால அவங்கள போய் மீட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. ஸோ சடன் பிளானா இருந்தனால போற வழியில வெங்கடேஸ்வரா ஸ்வீட் சென்டர்ல ஸ்வீட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸோ அண்ணா நகர் வழியா போயிட்டுருக்க சொல்ல, நம்ம ஆல்ரெடி போன ஷார்ட்ஸ்ல போட்டிருப்போம் ஒரு கடை. அதாங்க பாய் வீட்டு நெய்சோறு. ஸோ மாமாக்கும் ஒரு 3 பார்சல் வாங்கிட்டு போயிடலாம் அப்டின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு, நானும் என்னோட நெஃப்யூவும் அங்க போயிட்டு பார்சல் கட்டிக்கிட்டோங்க. ஸோ நாங்க போம்போது பார்த்தீங்கன்னா, கூட்டம் நெறையவே இருந்தது. ஸோ அதே மாரி குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ஃபுட் இருக்கும்னு சொல்லி நம்பி நானும் வாங்கின்னு வந்துட்டேன். ஸோ கேபும் புக் பண்ணிவிட்டு கேபும் ஏறி ஃபேமிலியோட வெளியே போகிறது அப்படின்னாலே ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி போயிட்டுருக்க சொல்ல கிளைமேட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ திருமலவாயிலுமே ரீச் ஆகிட்டோம் அண்ட் அத்தை ஃப்ளாட்டுக்குமே வந்துட்டோங்க. அம்மா பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தனால. ஸோ லிஃப்ட்டுமே ஏறி மேலே போயிட்டு எல்லாருக்குமே சலாம் சொல்லிட்டு செட்டில் ஆகிட்டோங்க. செட்டில் ஆகிட்டதுக்கப்புறமா நானுமே கொஞ்சம் மூஞ்சி கரெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அவங்களோட ஃபேவரட்டான வேலை பூண்டு உரிக்கிறது ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒய்ஃபும் வந்து ஜூஸ் குடுத்துட்டாங்க. ஸோ ஜூஸும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு உட்கார சொல்ல, அத்தை அவங்களோட ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தாங்க. ஸோ சூடா சிக்கன் பிரியாணி நாக் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி ஆகி சாப்பிடவும் ஆரம்பிச்சுட்டோம். உண்மையிலேயே சொல்ல போனோம்னா, அத்தையோட கைப்பக்குவம் உண்மையிலேயே கைய நக்குவோம். அதே மாரி செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் டைம்ன்னு சொல்லிட்டு சேமியா பாயாசம் செஞ்சிருந்தாங்க. அதுவுமே வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க. ஸோ கிளைமேட் வேற லெவல்ல இருந்தனால மொட்டை மாடிக்குமே வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேம்ஸ்லாம் விளையாடணுங்க. அசர் நமாஸ் டைம் ஆனனால அப்படியே நமாஸுமே முடிச்சுக்கிட்டோம். நமாஸ் முடிச்சதுக்கப்புறம் டீ டைம். ஸோ டீயுமே பிஸ்கெட்டுமே குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அத்தை கத்தார்லேருந்து இந்த 7 டே பஃப் கொண்டு வந்தாங்க. இது கத்தாரீஸ்க்கு தெரியும் அண்ட் யுஏஇல இருக்கிற நிறைய பேருக்குமே தெரியும். இது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இதை டிஃபனுக்கு கூட யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நானுமே அது சாப்பிட்ருக்கேன். அண்ட் அப்படியே டைம் போய் இது ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அந்த நைட் டைம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே அத்தை செஞ்ச இட்லியும் மைசூர் சாம்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்புவேன் சொல்லிட்டு கேபும் புக் பண்ணி வந்துட்டோங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.